பாசிட்டிவ் அப்படின்னா நல்ல ஒரு கான்செப்ட் நல்லா வந்து அந்த ஐடியாலஜியை வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. கிரியேட்டிவாக நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெஃபரன்ஸ் அப்படின்றது எல்லாமே சூப்பராக யோசிச்சு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் எந்த பாயிண்ட்ல ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு புது ஐடியாலஜி இருக்குல்ல, அதை ரொம்ப நல்லா பிளான் பண்ணி அதை ப்ராப்பராக வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி சந்தானம் சார் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி. ஏன்னா அவர் தான் ஹீரோ, ப்ளஸ் அவரோட அந்த காமெடி அது எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தானம் சாரை மட்டும் சொல்லணும். பட் ஸ்டில் சந்தானம் சாரை மட்டுமே நம்ம ஒரு பில்லராக வச்சு என்டையர் மூவியுமே வந்து இது பண்ண முடியாது இல்லையா? ஸ்டோரியும் இருக்கணும், கொஞ்சம் அந்த பீப்புளோட பிளெண்ட் ஆனது, காமெடி ப்ளஸ் அந்த ஒரு பயமாக இருக்குது, அந்த ஒரு ஹாரர் ஃபேக்டராக இருக்கட்டும், இதெல்லாமே ப்ராப்பராக பிளெண்ட் ஆயிருக்கலாம். பட் ஓகே, ஒரு டீசென்ட் வாட்ச் வந்து கொடுக்கலாம். பட் பெரிய ஒயிட் மெட்டீரியலாக இருக்காது. பட் நீங்கள் ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்ட் போகிறீங்கன்னா ஒரு நார்மல் ஃபன்னாக நீங்கள் போயிட்டு வாங்க. ஜிவிஎம்முக்கு நல்ல கேரக்டர் இருக்குது, நல்லா பண்ணியிருந்தாரு. பட் ஜிவிஎம்மை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் இவ்வளோ நேரம் இவ்வளோ டியூரேஷன் காமிக்கிறீங்க, ஆனால் அவருக்கு இந்த மாதிரியான ரோல் அப்படின்னு இருக்கும்போது அதை இன்னும் சூப்பராக காமிச்சிருக்கலாம். மற்றபடி அவரோட ரோல் நல்லா இருக்குது. அந்த ட்ரெய்லரில் வர மாதிரி அந்த உயிரின் உயிரை பாட்டெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டியூரேஷனாக வச்சுருந்தா அந்த காமெடி அப்படின்றது அந்த மாதிரியான இடத்துல இன்னும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்.